Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபிஷ் பிரியாணி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வைக்கணும். ஒரு பவுல்ல கொஞ்சமா மஞ்சள் தூள், சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. இதுக்கு கூட ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், இப்போ கொத்தமல்லி, புதினா, சில்லி போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன், ரிமைனிங் இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டும் கொஞ்சமாக ஆயிலும் விட்டு ஒரு பாதி லெமன் யூஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் இன்றைக்கி போன்லெஸ் பாறை ஃபிஷ் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம ஃபிஷ் போன் இல்லாமல் எடுத்தோன்னா நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக கொடுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மசாலாலாம் நல்லா பிடிக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் ஆயில் விட்டு சூடானதும் நம்ம ஃபிஷ்ஷை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 2 சைடுமே கொஞ்சம் குக் ஆகிறது வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. திருப்பி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டாம். 2 சைடும் ஹாஃப் குக் ஆகிறது வரைக்கும் குக் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம இதில் மசாலா ரெடி பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணின அதே பேனில் இந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சமாக மசாலா கரைஞ்சது வரும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஆனியன் நல்ல பெரிய சைஸு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகும்போது ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா கட் பண்ணது போட்டு கொடுக்கலாம். போட்டு கொடுத்து இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லா கொத்தமல்லி லீஃபு, புதினா, அப்புறம் சில்லி பேஸ்ட் இவ்வளோத்தையும் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் மாறுறது வரைக்கும். இப்போ ஒரு தக்காளி நல்லா ஸ்லைஸ்டாக கட் பண்ணி ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அந்த நேரம் நான் ஒரு 2 கப்பு ஜீரக சல்லா ரைஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன், சோக்காக வச்சுருக்கிறேன். இப்போ ரைஸ் குக் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக கீ, அப்புறம் கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு பே லீஃபு, அப்புறமா கொஞ்சம் கார்டமன், பெருஞ்சீரகம், கொஞ்சம் ட்ரைடு லெமன் சேர்த்துருக்கிறேன். ஸோ அந்த நேரம் நம்ம தக்காளி நல்லா மேஷ்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுவோம். நம்ம தக்காளி எல்லாம் நல்லா மேஷ்டாக இருக்குது பாருங்கள். நான் இதுக்கு கூட கொஞ்சம் ஃபிஷ் மசாலா ஆட் பண்ணி கொடுத்து மூடி போட்டு வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம தாளிக்கு போட்டிருந்ததில் நான் 1 கப் ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி விட்டு கொதிக்க வைக்கிறேன். இதுக்கு கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ரைஸ் குக் ஆகுறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஃபிஷ் மசாலாவை பாருங்கள், நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஜென்டிலாக இந்த மசாலா நம்ம ஃபிஷ்ஷுக்கு மேலே படுறது மாதிரி நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃபிஷ் உடையாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஆட் பண்ணி கொடுத்துட்டு இதை மூடி போட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி ஹோல் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லை கொஞ்சம் மாவு ஏதாவது எடுத்து அதில் அந்த ஹோலை சீல் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ரைஸுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போது இன்னொரு பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி இதில் நம்ம முந்திரி ஃபஸ்ட்டு போட்டு வறுத்து எடுத்துடலாம். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதே ஆயிலில் கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி அதே பிளேட்டில் சேர்த்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு கூட நான் இன்றைக்கி கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஃபிஷ் பிரியாணிக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்ல வாசமாக நல்ல டேஸ்டியாக இருக்கும்.
இப்போ ஒரு ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த நேரம் நம்ம ரைஸை பார்த்துடலாம். ரைஸ் நல்லா குக் ஆகி இருக்கு பாருங்கள். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பக்கம் நல்லா ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இந்த ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது இதில் எந்த சால்ட்டும் நீங்கள் போட்டு கொடுக்க வேண்டாம். சால்ட்டு போட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக ஃப்ரை ஆகாது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ரைஸ் வந்து அழகாக குக் ஆகி எல்லாம் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஒரு பாதி ரைஸ் வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேன். வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற ரைஸில் கொஞ்சமாக நான் மஞ்சள் வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து அதை ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறேன். இப்போ நம்ம ஃபிஷ் மசாலா வந்து கொஞ்சம் ஒரு லேயர் வச்சுக்கலாம். வச்சுட்டு கொத்தமல்லி புதினா வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன், கேஷ்யூ நட், கிஸ்மிஸ் எல்லாம் போட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற ரைஸை வந்து இதுக்கு மேலே இன்னொரு லேயராக போட்டு அதே மாதிரி நம்ம மஞ்சள் தண்ணி வந்து இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன் இதுக்கு மேலே வந்து போட்டு கொடுக்கலாம். அப்புறம் கேஷ்யூ நட்டு, கிஸ்மிஸ்ஸு, அப்புறம் ஃபிஷ் மசாலா எல்லாம் போட்டுட்டு கடைசியில் கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு அதே மாதிரி இன்னொரு லேயர் இதில் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து தம் பண்ணி வைக்கலாம். தம் பண்ணுறதுக்கு ஒரு கனமான தோசைக்கல் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாட்டை வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். இப்படி ஹோல் இருந்துச்சுன்னா இதை சீல் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நல்லா அழகாக வந்து ஈவனாக எல்லா இடமுமே அந்த ஃபிஷ் வந்து மசாலா சேர்ந்துருக்கும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். இவ்வளவு தான் நம்ம ஈஸியாக ஃபிஷ் பிரியாணி வந்து செஞ்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ் பிரியாணியை நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.